என் பேர் அனிதா ஸ்ரீ ஆனந்த்குமார். நான் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் வெளியிலலாம் நிறைய இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் போனோம். ஆனால் ஒன்றுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. இங்கே ரொம்ப தொடர்ந்து ரொம்ப போராடி தான் நான் இந்த பாப்பா எனக்கு பிறந்தா. சார் ரொம்ப கைண்ட்னஸ்ஸான அப்ரோச். அவர் ரொம்ப கைண்டாக இல்லை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நான் மனசு உடஞ்சி போகும்போதும் சார் இல்லை கண்டிப்பாக ஆகும். இந்த லாஸ்ட் டைம் இந்த பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வேணாம், இதோட கடைசி நான் வரலைங்க சார், விட்டுருங்க, எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சண்டை போட்டு முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய இதனாலையும் சாருடைய ஒரு அன்பான ஒரு இதனாலே அப்ரோச்னாலேயும் தான் நான் எனக்கு சரி அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அவருக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக நான் கரெக்டாக அதை இது பண்ணதுனால எனக்கு பாப்பா பிறந்தா. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். நான் கூட பாப்பா இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க, எனக்கு என்னால் முடியல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சார் கண்டிப்பாக பாப்பா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக அங்கே பாருங்க. நாங்கள் குழந்தை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் என் நண்பர் இருந்தார். ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷனோட சார் இது முதல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 2 ட்ரிப்பு மிஸ் ஆகிடுச்சு. அதான் மிஸ்ஸஸ் இருந்துக்கிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டா. சார் சொன்னதெல்லாம் அவள் சரி ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல குழந்த, அன்பான குழந்தை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அரவிந்த் சாரும் ரேஷ்மா மேடம் தேங்க்ஸு. நான் அரவிந்த் சார் இல்லாமல் டெலிவரிக்கு ஒத்துக்கல. அப்புறம் அரவிந்த் சார் திருப்பூரில் தான் இருப்பேன்னாங்க. அப்போது சரி நான் திருப்பூருக்கே வரேன்ட்டு திருப்பூருக்கே வந்துட்டு டாக்டர் அம்மாவையும் பார்த்துட்டு ரேஷ்மா அம்மாவையும் பார்த்து டாக்டர் அம்மாவையும் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க துணையோடு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.